ஸோ டாடா பஞ்சோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம சேனலில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம டர்போ வேரியன்ட் ஆல்ரெடி டிரைவ் பண்ணியிருந்தோம். அதோட டிரைவ் ரிவ்யூமே நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம கூட டாடா பஞ்சில் 1.2 லிட்டர் நான் டர்போ வேரியன்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த டாடா பஞ்ச் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க எஸ்ஜிஏ டாடா மோட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். நீங்களும் டாடா மோட்டர்ஸில் ஏதாவது கார்ஸ் புக் பண்ணணும் ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹேண்ட்லிங் டெஸ்ட் பார்த்துடலாம். சேலமில் இருக்க பட்டர்ஃப்ளை பிரிட்ஜில் இருக்கும். 57 பக்கமாக போயிட்டுருக்கு வண்டி. நல்ல கான்ஃபிடென்ட்டாக தான் போகுது. வண்டி உயரமாக இருந்தாலுமே நமக்கு வந்து அந்த பாடி ரோல் அப்படிங்கிறது அவ்வளோ ஃபீல் ஆகலை. 16 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால கிரிப் லெவல்ஸுமே ஓகே தான். ஸோ இது வந்து 70ல் எடுக்கிறேன். 73 போயிட்டுருக்கு. நைஸ். ஸோ நல்ல கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்குது. ஸோ கார்னர்ஸ்லாம் எடுக்கிறப்போ இந்த கார் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிறது பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் எடுப்பாங்க. இது வந்துட்டு நார்மலாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் எனக்கு பெருசாக தேவையில்லை, எனக்கு ஒரு டீசெண்டான ஃபியூல் எஃபிஷியன்சியோட ஒரு கார் வேணும் அப்படின்னு பார்த்துருக்கோங்க. கண்டிப்பாக இந்த 1.2 லிட்டர் இன்ஜின் தான் மேக்ஸிமம் சேல் ஆகும். ஸோ எஸ், 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. இது மேக்ஸிமம் ஒரு 87 PS அண்ட் 115 Nm ஆஃப் டார்க் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பழைய பஞ்சை கம்பேர் பண்ணுறப்போ இந்த காரில் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நான் வாக் அரவுண்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ரைட் ஃப்ரம் த ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ நாய்ஸ் இன்சுலேஷன் லெவல்ஸ்லையுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கமாக போயிட்டுருக்கேன். நல்ல ஒரு NVH லெவல்ஸ் இருக்குது. சுத்தமாக அந்த ரோட் நாய்ஸ், வின் நாய்ஸ்லாம் எனக்கு உள்ள ஃபில்டரே ஆகலை. நைஸ், நல்ல காமாக கம்போஸ்டாக போயிட்டுருக்கு. ஓவரால் விசிபிலிட்டி இந்த காரில் நல்லா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ் நிறைய பேர் இந்த கார் வாங்குறதை நம்மளால் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா வண்டியும் காம்பேக்டான டைமென்ஷன்ஸில் இருக்கும், அட் த சேம் டைம் ஓட்டுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸ்டியரிங் ரொம்ப லைட்டு தான். இந்த மாதிரி நம்ம 100 ஒரு 80 to 100ல் க்ரூஸ் பண்ணுறப்போ ஒரு சின்ன ஒரு வெயிட் ஆர்டிஃபிஷியலாக ஸ்டியரிங்கில் ஆட் ஆகுது. ஓகே, என்ன கேட்டால் இதுவே மோர் தென் எனஃப் தான். எனக்கு வந்துட்டு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும், ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தேவையில்லை, மைலேஜும் அட் த சேம் டைம் டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜினே நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஓட்டிட்டு வந்து இந்த கொஞ்சம் தூரத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு 80 to 100 or 110 வரைக்குமே இதோட க்ரூசிங் ஸ்பீட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஓட்டுறோம் அப்படிங்கிற டைம்லேயும் இந்த கார் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஓவர் எய்ம்ஸ் நல்லா சங்கியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஓவரால் விசிபிலிட்டியுமே டாப் கிளாஸாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸாக இருந்தீங்கனாலும் நீங்கள் தாராளமாக இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக ஹேண்ட்லிங் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த வண்டியில். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸுமே பெருசாக நமக்குள்ளே ஃபீல் ஆகலை. சஸ்பென்ஷன் வந்து இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம டர்போ பெட்ரோல் இன்ஜின் ட்ரைவ் பண்ணப்பே சொல்லியிருந்தேன் சஸ்பென்ஷன் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு சஸ்பென்ஷன். அதாவது அந்த பேட் ரோட அது தாண்டி வர்ற அந்த விதம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. அதாவது உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸ் அண்ட் ஆல்சோ டிரைவர் யாருக்குமே வந்துட்டு நம்ம இந்த ஒரு பேடான ரோடை கிராஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபீலே ஆகலை. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சஸ்பென்ஷன் குவாலிட்டி, அட் த சேம் டைம் ஹேண்ட்லிங்குமே இந்த காரில் இருக்குது. ஸோ அதான் பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். ஹேண்ட்லிங்கும் இருக்குது, அட் த சேம் டைம் கம்ஃபர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு இது வந்து நல்ல ஒரு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இருக்க ஒரு கார் தான் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஓகே, நம்ம 3 சிலிண்டர் அப்படிங்கிறத எங்கே ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 3000 RPM மேலே நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டைமில் மட்டும் லைட்டாக ஒரு சவுண்ட் நமக்கு உள்ளே கேட்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும் தான் நமக்கு அந்த 3 சிலிண்டர் இன்ஜினோட அந்த ஒரு சின்ன ஒரு நாய்ஸ் கேபின்குள்ளே கேட்குது. பட் அதை தாண்டி வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த NVH லெவல்ஸ் நல்லாயிருக்கு. கேட்குற ஒரே ஒரு சின்ன சவுண்ட் என்ன அப்படின்னா அந்த இன்ஜின் சவுண்டு மட்டும்தான். ஸோ அது மட்டும் லைட்டாக எனக்கு கேபினுக்குள்ளே ஃபில்டர் ஆகுது. ஸோ அதுவுமே நான் இப்போது சைலண்ட்டாக அந்த ரிவ்யூக்காக போயிட்டுருக்கேன். பட் சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணிங்கன்னா அந்த சவுண்டுமே அவ்வளோவா கேட்காது. ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜினாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. ரொம்ப மோசம் அப்படின்லாம் இதை நம்ம சொல்லவே முடியாது. அண்ட் பேனட்டோட அந்த கடைசி கார்னர் வரைக்குமே நல்லா தெரியுது. லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இந்த செக்மெண்ட்லேயே, அதாவது இந்த என்ட்ரி லெவல் சப்காம்பேக்ட் SUV செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கார் அப்படின்னு இந்த டாடா பஞ்சை நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஸோ இது வந்து பாரத் NCAP, குளோபல் NCAP அந்த டீட்டெயில்ஸ் வச்சு நான் சொல்லலை. வெறும் நம்ம கண்ணால் பார்த்த அந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இந்த பஞ்ச் வந்து ஸ்டர்டியாக இருக்குது அப்படிங்கிறத. நம்ம லைவ் ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு சேஃபான ஒரு வண்டி தான் இது. ஸோ ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்குறப்போ 6,76,000 ஆன் ரோட் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது பேஸ் வேரியன்ட். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது டாப் அண்ட் அக்கம்ப்ளிஷ்ட் ப்ளஸ் S வேரியன்ட். இந்த வேரியண்ட்டில் எல்லா ஃபீச்சருமே வந்துடும். 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் கொடுத்துருவாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ அடிஷ்னலாக அந்த பிளைண்ட் ஸ்பாட் அசிஸ்ட் ஃபீச்சர் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த செக்மெண்ட் கார்ஸில் வேறு எதுலையுமே பார்க்க முடியாது. இது நல்ல ஒரு அடிஷன் தான். அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் அண்ட் 360 டிகிரி பார்க்கிங் கேமரா,
வயர்லெஸ் சார்ஜிங் பேட், க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே இந்த காரில் இருக்குது. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் சப் காம்பேக்ட் எஸ்யூவிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபீச்சரோட கார் அப்படின்னும் இந்த டாடா பஞ்சை நம்ம சொல்லலாம். ஸோ சும்மாலாம் இந்த கார் அவ்வளோவா விற்கல கைஸ். அது வந்து இதுக்கு வந்துட்டு ஒரு ரீசன் இருக்குது. ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க, அட் த சேம் டைம் ஓட்டுறதுக்குமே டீசெண்டாக இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த கார் வந்து நிறைய சேல் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பிளைண்ட் ஸ்பாட் அசிஸ்ட் ஃபீச்சர்லாம் உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் கார் டிரைவர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். ஸோ ஸ்டியரிங்கோட அந்த சின்ன சின்ன இன்புட்ஸ்க்குமே எனக்கு அந்த மூவ்மெண்ட் தெரியுது. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு கனெக்டடாக இருக்குது. ஸோ எனக்கு ஒரு சின்ன கார் இருந்தால் போதும், எனக்கு ஒரு சப் காம்பேக்ட் எஸ்யூவி இருந்தால் போதும், நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கணும், சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், ஹைவேஸ்க்குமே நான் அப்பப்போ எடுத்துகிட்டு போவேன். அதனால் ஒரு டீசெண்டான ஒரு கார் வேணும், ஒரு 10 lakhs பட்ஜெட்டில் நல்ல ஒரு கார் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த டாடா பஞ்சை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் டர்போ பெட்ரோல் இன்ஜினை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்க இந்த அக்காம்ப்ளிஷ்ட் ப்ளஸ் 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 10,76,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. அண்ட் டெட் பெடலோட பொசிஷனுமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அது எப்படி சொல்லணும், நான் இப்போ ஷூ போட்டு தான் ஓட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி டைம்லேயுமே கூட எனக்கு அந்த கிளச்சுக்கும் டெட் பெடலுக்கும் லெக்கை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இல்லை, ஈஸியாக வந்துட்டு மாற்றிக்க முடியுது. ஸோ எர்கோனாமிக் வைஸுமே ஓகே தான். அண்ட் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்கிறது இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் தான். கம்ஃபர்ட் கண்டிப்பாக அதை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுக்கும். கிளச்சு ரொம்ப 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 லைட். யூஸ்வலாகவே நான் அதை நோட்டீஸ் பண்ணேன், ரீசெண்டாக வர்ற டாடா காஸ் எல்லாத்துலேயுமே கிளச் ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. பெட்ரோல் இன்ஜின்ஸில் கிளச் ரொம்ப லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க, டீசல்லையுமே ஓரளவுக்கு கிளச் நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வாரண்ட்டி அப்படின்னு பார்க்குறப்போ 3 years or 1 lakh kilometers வாரண்ட்டி ஸ்டாண்டர்டாகவே வந்துடும். ஸோ பவர் டெலிவரி அடிக்குவேட்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து சிட்டி ஈக்கோ அப்படிங்கிற 2 மோட் கொடுத்துருக்காங்க. சிட்டி மோடில் வந்து டீசெண்டான பவர் டெலிவரி இருக்குது. ஸோ மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த கார் கிட்டேருந்து ஒரு 12 to 16 or 17 kilometers வரைக்கும் நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டிரைவிங் ஸ்டைல். பிகாஸ் வண்டியும் கொஞ்சம் வெயிட்டான வண்டி, அட் த சேம் டைம் 1.2 லிட்டர் 3 cylinder இன்ஜின் தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான் அந்த மைலேஜ் அப்படிங்கிறது கொடுக்கும். ஓகே, இதில் நான் ப்ரெஸ் பண்ணுறேன், போகுது. ஸோ இன்ஜினோட ட்ராக்டபிலிட்டி இஸ் ரியலி குட். ஸோ ஆனால் அந்த பவர் பேண்டுக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். டக்குன்னு ஒரு புல் வேணும் அப்படின்னா ஒரு கியர் டவுன் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போயிடுது. ஸோ 3 cylinder இன்ஜினாக இருந்தாலும் வைப்ரேஷன் அப்படிங்கிறது பெருசாக ஃபீல் ஆகலை, நல்லாவே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டியரிங்கில் வைப்ரேஷன் தெரியல, சீட்டில் வைப்ரேஷன் தெரியல, அட் த சேம் டைம் பெடல்ஸ்லையுமே எங்கேயுமே ஃபீல் ஆகலை. பழைய டாடா கார்ஸ், அதாவது பழைய பஞ்ச்லேயே கூட லைட்டாக ஒரு வைப்ரேஷன் தெரியும், இதில் வந்து நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 193 mm வந்துடுது. இதுவுமே நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு மோர் தென் எனஃப் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காரில் 6 airbags பேசிக் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே வந்துடும். ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து 3 seconds ஒர்க் ஆகும். ஸோ நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு கார். ஸோ நம்ம அட்ட ஸ்ட்ரெச்சில் ஒரு 250 to 300 kilometersலாம் ட்ரைவ் பண்ணலாம். சீட்டுமே நம்மளை நல்லா அகாமடேட்டிவாக தான் வச்சிருக்கு. எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த லீனியர் சர்ஜ் ஆஃப் பவர் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு சர்வீஸ் ரோட்டில் தான் இருக்கேன், பின்னாடி யாரும் வரல, 60 போயிடுச்சு, பிரேக் பண்ணலாம். நைஸ், கான்ஃபிடென்ட்டாக தான் நிற்கிது, வண்டி அலையில எந்த சைடும், ப்ராப்பராக ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது. அண்ட் எமர்ஜென்சி இண்டிகேட்டர் ஆன் ஆனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு இந்த செக்மெண்ட்டில் ஹியூண்டே எக்ஸ்டர் கிட்ட டர்போ இல்லை, நிசான் மேக்னைட்டில் இருக்குது. பட் அது வந்து காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வரும், பிகாஸ் sub 4 meter அது. பட் ப்ரைஸிங் வைஸ் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ அதையுமே கம்பேர் பண்ணலாம். ஸோ இந்த செக்மெண்ட்லேயே இந்த கார் கிட்ட மட்டும்தான் 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் இந்த டாடா பஞ்சோட ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த பஞ்ச் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video real soon. Take care, bye bye and drive safe.